வணக்கம். போன கிழமை தெற்கை மையப்படுத்தி பல செய்திகள் வெளியாகி இருந்தன. வரவு செலவு திட்டம் 114 மேலதிக வாக்குகளால் நிறைவேற்றப்பட்டிருந்தது. அதே மாதிரி பட்லந்த ஆணைக்குழு அறிக்கை தொடர்பான வாத விவாதங்களும் தெற்கில் சூடு பிடிச்சிருந்தது. அத்தோட மீண்டும் தெற்கு பகுதியில் துப்பாக்கிச் சூடுகள் நடந்திருந்தது. 2 பேர் சுட்டுக்கொலை செய்யப்பட்டிருந்தனர். இது எல்லாத்தையுமே மறைக்கிற மாதிரி இன்னொரு செய்தியும் தெற்கில் சூடு பிடிச்சிருந்தது. அதுதான் முன்னாள் போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னக்கோன் அவர்களுடைய நீதிமன்ற சரணடைவு. தேசபந்து தென்னக்கோன் அவர்கள் 2023 ஆண்டு பிரதி போலீஸ் மா அதிபராக தெரிவு செய்யப்பட்டார். அப்போது இருந்த ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் இந்த பொறுப்பை அவருக்கு வழங்கினார். அவர் பொறுப்பேற்ற உடனேயே நாட்டில் போதைப் பொருளை ஒழிக்க போறேன்னு சொல்லி யுக்திய நடவடிக்கையை ஆரம்பிச்சிருந்தார். யுக்திய நடவடிக்கையில பல மனித உரிமை மீறல்கள் நடந்தது. சட்டத்துக்கு முரம்பான கைதிகள் தண்டனைகள் எல்லாம் வழங்கப்பட்டது என்றெல்லாம் மனித உரிமை காப்பாளர்கள் போர்க்கொடி தூக்கி இருந்தார்கள். இந்நிலையில சர்ச்சைமிகு நடவடிக்கையாக அந்த யுக்தியை மாறி இருந்தது. ஆயினும் அவர் தன்னுடைய பதவிக்காலம் முழுவதுமே யுக்திய நடவடிக்கைக்காக பெரிய அளவில் செலவிட்டிருந்தார். அதுக்கு பிறகு கொஞ்ச காலத்திலேயே அவர் போலீஸ் மா அதிபராக திறமையுத்தப்பட்டிருந்தார். போலீஸ் மா அதிபராக இருந்த போதும் கூட அவர் யுக்தியவை கைவிடையில் தொடர்ந்தும் அந்த நடவடிக்கையை முன்னெடுத்து வந்திருந்தார். 1998 ஆண்டு இலங்கை போலீஸ் சேவையில் இணைந்து கொண்ட தேசபந்து தென்னக்கோன் அவர்கள் இலங்கையில் 36வது போலீஸ் மா அதிபராக பதவியேற்றிருக்கிறார். இவ்வளவுதான் அவருடைய பதவி தொடர்பான வரலாறு. இப்படியாக இலங்கை வரலாற்றில் பல அரிய பெரிய சேவைகளை ஆட்சியாளர்களுக்கும் நாட்டு மக்களுக்கும் செய்திருக்கிற போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னக்கோன் அவர்கள் கடந்த புதன்கிழமை வரைக்கும் 20 நாட்களாக தலைமறைவாகி இருந்த ஒரு போலீஸ் மா அதிபராகவும் வரலாற்றில் இடம் பிடிச்சிருக்கிறார். அவர் ஏன் இப்படி தலைமறைவாக இருக்க வேண்டி வந்தது என்பதை அடுத்த விஷயமாக பார்க்கலாம். 2023 ஆண்டில் இவர் பிரதி போலீஸ் மா அதிபராக இருந்தபோது மாத்தறை மாவட்டத்தில் இருக்கிற வெலிகம பகுதியில் W15 அதாவது W15 என்று சொல்லப்படுற ஒரு தங்ககம் மீது இனந்தெரியாத நபர்கள் தாக்குதல் நடத்தினர். 2023 ஆண்டு டிசம்பர் மாதம் 31ஆம் தேதி தான் இந்த தாக்குதல் சம்பவம் இடம்பெற்றிருந்தது. வெள்ளை வேனில் வந்த இனந்தெரியாத துப்பாக்கிதாரிகள் அந்த விடுதியின் மீது துப்பாக்கி தாக்குதலை நடத்தி இருந்தனர். இந்த துப்பாக்கி தாக்குதலை எதிர்த்து அப்போது கடமையில் இருந்த வெலிகம போலீசாரும் தாக்குதலை நடத்தி இருந்தனர். அந்த தாக்குதலுக்கு பொறுப்பாக தேசபந்து தென்னக்கோன் இருந்தார் என்று சொல்லப்படுது. இந்த தாக்குதல் சம்பவம் தொடர்பில் விசாரணைகள் நடந்த போது பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகின. அதாவது இந்த தாக்குதலை வெள்ளவேனில் வந்து நடத்தினது கொழும்பு புலனாய்வு பிரிவைச் சேர்ந்த அதிகாரிகள் என்ற விஷயம் கண்டுபிடிக்கப்பட்டிருந்தது. அந்த அதிகாரிகள் மீது போலீசார் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 2 பேர் காயமடைந்தவர். அவைய உடனடியாகவே கராப்பட்டிய வைத்தியசாலையில் அனுமதித்த போதும் அதில் ஒருவர் உயிரிழந்து போனார். இது தொடர்பான வழக்கை வெலிகம போலீசார் மாத்தறை நீதவான் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருந்தனர். இந்த வழக்கும் மிகவும் சுவாரஸ்யமான முறையில் நடந்து கொண்டிருந்தது. ஏனென்றால் சம்பவத்தில் ஈடுபட்டது 2மே ஒரே திணைக்களத்தை சேர்ந்தவர்கள் தான். ஒரு தரப்பினர் போலீஸ் திணைக்களத்தை சேர்ந்தவர்கள், மற்றது போலீஸ் திணைக்களத்தோடு சம்பந்தப்பட்ட குற்றப்புலனாய்வு திணைக்களத்தை சேர்ந்தவர்கள். எனவே ஒரே குடும்பத்துக்குள்ள நடந்த 2 தாக்குதல்கள் என்ற வகையில் இது ஒரு சுவாரஸ்யமான விடயமாக இருந்தது, பரபரப்பானதாகவும் இருந்தது. இந்த விசாரணைகளின் போது, அதாவது நீதிமன்ற விசாரணைகளின் போது போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னக்கோனுக்கும் தொடர்பு இருப்பது தெரிய வந்து அவரையும் விசாரணைக்கு உட்படுத்த சொல்லி கடந்த பிப்ரவரி மாதம் நீதவான் நீதிமன்றத்தால் அறிவுறுத்தப்பட்டிருந்தது. எனவே போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னக்கோன் நீதிமன்றத்துக்கு முன்னிலையாக வேண்டியிருந்தது. அவர் நீதிமன்றத்துக்கு முன்னிலையாகாமல் ஒழிச்சு கொண்டு திரிஞ்சார். இப்படி ஒழிச்சு கொண்டு திரிஞ்ச காலப்பகுதியில் தான் நீதவான் நீதிமன்றம் திறந்த பிடியாணையை விதிச்சிருந்தது. திறந்த பிடியாணை விதித்த காலப்பகுதியில் தான் கடந்த 20 தினங்களாக, அதாவது புதன்கிழமை வரைக்கும் அவர் ஒழிச்சிருந்தார். பல்வேறு இடங்களில் அவர் தொடர்பான தேடுதல்களை போலீசார் மேற்கொண்டிருந்தனர். சம நேரத்தில் செவ்வந்தி, அதாவது கனேமுல்ல சஞ்சீவ கொலையோடு சம்பந்தப்பட்ட செவ்வந்தியை தேடுற சம நேரத்தில், அதாவது ஒரு நாட்டின் போலீஸ் சேவையின் உயரிய பதவியான போலீஸ் மா அதிபர் பதவியில் இருந்த ஒருவரை போலீசார் 6 தனி குழுக்கள் அமைச்சு தேடுதல் நடத்தி கொண்டிருந்தவர். பல்வேறு இடங்களில் தேடுதல்கள் நடத்தப்பட்டது. அவர் ஒழிச்சிருக்கிறார் என்று சந்தேகப்படுற எல்லா இடங்கள்லையுமே தேடுதல் நடத்தப்பட்டது. எங்கேயுமே அவர் மாட்டுப்படையில்லை. இப்படி அவர் ஒழிச்சிருக்கிற காலப்பகுதியில் தான் அவரை கைது செய்யவே முடியாது என்று தீர்மானித்த அரசாங்கம் அவருடைய சொத்துக்களை அரசுடைமையாக்குறது, மற்றது அவருடைய குடும்ப உறுப்பினர்களை கைது செய்கிறது என்ற நிலைமைக்கு வந்தது. இதனால் கொஞ்சம் கதிகலங்கி போன தேசபந்து தென்னக்கோன் அவர்கள் வேறு வழியே இல்லாமல், விருப்பம் இல்லாமலே மாத்தறை நீதவான் நீதிமன்றத்தில் தன்னுடைய சட்டத்தரணிகளோட போய் காலமா 8 மணிக்கே சரணடைஞ்சிட்டார். அதாவது நீதிமன்றம் தொடங்க முதலே இவர் போய் நீதிமன்றத்தில் சரணடைஞ்சிட்டார். எனவே இவரை கைது செய்ய முடியல. அவர்
நீதிமன்றத்தில் சரணடைஞ்சு பிணைக்கு விண்ணப்பிச்சிட்டார். பொலிஸ் மா அதிபர் தேசபந்து தென்னக்கோன் சார்பில் நீதிமன்றத்தில் முன்னிலையாகியிருந்த சட்டத்தரணிகள் உண்மையிலேயே இவருக்கு பாதுகாப்பு அச்சுறுத்தல் இருக்கு, ஏனென்றால் அவர் போதைப்பொருள் கடத்தல்காரர்களை கைது செய்கிற நடவடிக்கையான யுக்தியவை முன்னெடுத்தவர். எனவே பல எதிரிகள் இவருக்கு வெளியில இருக்கணும், எனவே இவரை சிறையில் வைக்க இயலாது, இவருக்கு பிண வழங்க வேணும் என்ற வாதத்தை நீதிமன்றத்தில் முன் வச்சிருந்தவர். அதே நேரத்தில் இந்த வழக்கின் அரசு தரப்பு சார்பில் சட்டமா அதிபர் திணைக்களம் நீதிமன்றத்துக்கு வந்திருந்தது. சட்டமா அதிபர் திணைக்களத்தின் சார்பில் மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் திலீப் பீரிஸ் இந்த வழக்குக்காக முன்னிலையாகி இருந்தார். அவர் தேசபந்து தென்னக்கோனுக்கு பிணை வழங்கக்கூடாது என்பதில் விடாப்பிடியாக நின்றார். அவர் முன்வைத்த வாதங்களை ஏற்றுக்கொண்டுதான் தேசபந்து தென்னக்கோன் அவர்களுக்கு நீதிமன்றம் பிணையையும் மறுத்திருக்கிறது. எனவே இந்த வாதங்கள் தொடர்பில் மிக சுவாரஸ்யமான தகவல்கள் நீதிமன்றத்தில் வெளிப்படுத்தப்பட்டிருந்தது. அது தொடர்பான முழுமையான செய்தி கட்டுரையை இன்றைய தமிழன் நாளிதழ் வெளியிட்டிருக்கு. அதில் இந்த வாதங்களில் சொல்லப்பட்ட சுவாரஸ்யமான விஷயங்களை மட்டும் நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள போகிறேன். இந்த வழக்கின் முழுமையான விஷயங்கள் இன்றைய தமிழன் நாளிதழில் வெளியாகிருக்கு என்ற செய்தியோட அவர் என்ன சொல்லியிருக்கிறார்ன்றதை வாய்ச்சி காட்டுறேன். பூனைக்குட்டி போல ஒளிந்து வந்தால் பிணை கிடைத்து விடுமா? சட்டத்தரணிகள் தான் குற்றவாளிகளை பாதுகாப்பதாக கூறிய தேசபந்துவே, இன்று சட்டத்தரணிகள் சூழ வந்தது அவர் செய்த பாவத்தின் வினை, அதாவது கர்ம வினையா. என்ன கர்மம் என்று சொன்னால், இவர் முன்னுக்கு அந்த போதைப்பொருள் கடத்தல்காரர்களை யுக்திய நடவடிக்கை மூலம் கைது செய்தவர். அதன் போது மோசமான மனித உரிமை முறைகள் நடந்தது, அதெல்லாம் கர்ம வினையாம். அந்த கர்ம வினையின் பலனாகத்தான் இப்ப திருட்டு பூனை போல ஒழிச்சு நீதிமன்றத்தில் சரணடைய வேண்டி வந்திருக்கு என்று மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் சொல்லியிருக்கிறார். அதோடு அவர் மேலும் சொல்றார், சிறை வைக்க வேண்டாம், மரண அச்சுறுத்தல் காணப்படுவதாக கூறுகின்றனர். தனது கடமைக்கான துப்பாக்கியை வீட்டின் படுக்கைக்கு கீழ் வைத்துவிட்டே அவர் 20 நாட்கள் தலைமறைவாகி வாழ்ந்து வந்தார். அவரின் பெயரில் எந்த ஒரு பதிவு செய்யப்பட்ட சொத்துக்களும் இல்லை, குறைந்தது சைக்கிள் ஒன்று கூட இல்லை. எனினும் அதிகாரபூர்வமற்ற விதத்தில் 8 வீடுகள் அவர் வசம் காணப்படுகின்றன. நாங்கள் இன்னும் ஒரு விடயத்தையும் கண்டுபிடித்துள்ளோம், இது மிக முக்கியமானது. இந்த தேர்தல் வர்றபடியா வாக்காளர்கள் இந்த விஷயத்தை கட்டாயம் தெரிஞ்சு கொள்ள வேணும். அதை வாசிச்சு காட்டுன்னு பாருங்க. நாங்கள் இன்னும் ஒன்றையும் கண்டுபிடித்துள்ளோம், அவர் இன்றும் இந்த நாட்டின் பொலிஸ் மா அதிபர். அவரோ அல்லது அவரின் வீட்டில் உள்ள எவரும் 2021 ஆண்டுக்கு பின்னர் தேர்தல் வாக்காளர் இடாப்பில் கூட தமது பெயரை பதிவு செய்யவில்லை. உண்மையில் அவர் ஒரு பேய். எப்படி இருக்கின்ற பகிரங்க பிடியானை விடுவிக்கப்பட்டுள்ள சந்தேக நபர் ஒருவர் டை கோட் அணிந்து கொண்டு பென்ஸ் காரில் புடைசூழ நீதிமன்ற மண்டப கதிரையில் அமர்ந்திருப்பதாக நான் அறிந்து கொண்டேன். அதன் காரணமாகவே சட்டமா அதிபரின் சார்பில் நான் நீதிமன்றத்துக்கு வருகை தந்துள்ளேன். இதோட இல்லாம இன்னொரு விஷயத்தையும் சொல்லி இருக்கிறார், அதுவும் கட்டாயம் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம். அதையும் வாசிச்சுட்டு இந்த விஷயத்தை முடிக்கிறேன். அவரது வீட்டை சோதனைக்கு உட்படுத்திய போது அங்கு வெளிநாட்டு மதுபான போத்தல்கள் கண்டுபிடிக்கப்பட்டன. அது வீடல்ல, களியாட்ட விடுதி. எனக்கு விளக்கமறியல் வழங்க வேண்டாம், உயிரச்சுறுத்தல் இருப்பதாக கூறும் அவர் அவரது உடைமை துப்பாக்கியை துணியில் மறைத்து வைத்துவிட்டு 20 நாட்கள் தலைமறைவாகி இருந்தார். அம்பிட்டியவில் வீடொன்றை சோதனையிட்டோம். அந்த வீட்டு வேலைக்காரர்களுக்கு அந்த வீடு யாருடையது என்று தெரியாது. 8 வீடுகள் வரை இவருக்கு சொந்தமானது என்று கருதப்படுகிறது. இவருக்கு அடைக்கலம் கொடுத்தவர்களையும் கைது செய்ய வேண்டும் என்று மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் திலீப் அவர்கள் மன்றத்துக்கு சொல்லியிருக்கிறார். ஒரு நாட்டினுடைய பொலிஸ் மா அதிபர் இப்படியெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறார். நாட்டினுடைய அரச உயர் பதவியிலே இருந்த ஒருவர் என்ன மாதிரி அரச அதிகாரத்தையும் நீதித்துறையையும் துஷ்பிரயோகம் செய்திருக்கிறார் என்பதற்கு இது ஒரு தகுந்த சான்று. இந்நிலையில இப்படியாக தேசபந்து தென்னக்கோன் அவர்களுக்கு யார் அடைக்கலம் கொடுத்து இவ்வளவு நாளும் வச்சிருந்தது? அவரை பாதுகாத்தது யார்? என்ன துணிவின் அடிப்படையில் இவர் இவ்வளவு காலமும் ஒளிச்சிருந்தார் என்பதற்கும் சில செய்திகள் சொல்லப்படுது. இப்படி துணிகரமாக முன்னாள் பொலிஸ் மா அதிபர் தேசபந்து தென்னக்கோன் ஒளிச்சிருக்கிறதுக்கு யார் காரணம் என்று பார்த்தால், அதுக்கு முன்னாள் அரசாங்கத்தில் இருந்து மிக முக்கியமான அமைச்சர் ஒருவர் தான் காரணமா. அவருடைய பெயரை அண்மையில பாராளுமன்றத்துக்குள்ளேயும் வெளியேயும் தெற்கு ஊடகங்களும் பகிரங்கப்படுத்தி இருந்தன. ஆனால் குற்றம் நிரூபிக்கப்படும் வரைக்கும் அவர் சந்தேக நபர் தானே, அவருடைய பெயரை சொல்லி இயலாது. எனவே முன்னாள் அமைச்சர் என்றே வச்சுக்கொள்வோம். தெற்கு செய்திகள் அவதானிக்கிற ஆக்களுக்கு அவர் யாரென்று தெரியும். அந்த முன்னாள் அமைச்சருக்கும் இப்ப அரசாங்கத்தில் இருக்கிற மிக முக்கியமான அமைச்சர், அவர் அமைச்சர் தானே, அமைச்சருக்கும் அந்த காலத்தில் இருந்தே நெருக்கமான தொடர்பு இருந்திருக்கு. பல கொடுக்கல் வாங்கல்கள் இருந்திருக்கும் போல. இந்த அரசாங்கம் உருவாகிறது கூட அந்த முன்னாள் அமைச்சர் ஏதோ ஒரு வழியில உதவினார் என்றெல்லாம் இங்கேயே வாதிச்சார். எனவே இப்ப இருக்கிற அந்த மிக முக்கியமான முன்னாள் அமைச்சரை
ஒருபோதும் விட்டு கொடுக்க தயாரில்லை. அந்த முன்னாள் அமைச்சருக்கு இந்த முன்னாள் போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னக்கோன் வர்த்தக ரீதியிலான பல உதவிகளை செய்திருக்கிறார். எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் பல உதவிகளை செய்திருக்கிறார். எனவே அவருக்கு விசுவாசம் இருக்கும் தானே, பட்ட நன்றி கடன் அல்லவா. எனவே தேசபந்து தென்னக்கோனை அந்த முன்னாள் அமைச்சர் பாதுகாத்து வச்சிருந்தார் என்று சொல்லப்படுது. அந்த முன்னாள் அமைச்சரின் பாதுகாப்பின் கீழே தானம் கடந்த 20 தினங்களாக தேசபந்து தென்னக்கோன் ஒழிச்சிருந்தார். ஒரு கட்டத்தில் அரசாங்கம் முடிவெடுத்துட்டு அவரை கைது செய்ய முடியாட்டியும் அவருடைய சொத்து பத்துக்களை அரசுடைமை ஆக்குறது, அவருடைய குடும்ப உறுப்பினர்களை கைது செய்கிறது. எனவே முன்னாள் அமைச்சரின் ஏற்பாட்டின்படி தேசபந்து தென்னக்கோன் நீதிமன்றத்தில் சரணடைகிறது என்றும் ஈஸியாக பிணை எடுத்துக்கொண்டு வெளியில் வரலாம். அப்படி பிணை எடுத்த பிறகு வர வழக்குக்கான செலவுகளை முன்னாள் அமைச்சரை பார்த்துக் கொள்வார் என்றும் ஒரு டீல் இதுக்குள்ளே இருந்திருக்கு. அதன்படியே கடந்த புதன்கிழமை, அதாவது 19ஆம் தேதி காலை 8 மணிக்கு மாத்தறை நீதவான் நீதிமன்றத்தில் முன்னாள் போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னக்கோன் சரணடைஞ்சிருக்கிறார். ஆனால் நீதிமன்றமோ அன்றைய தினம் தேசபந்து தென்னக்கோன் தொடர்பில் எந்த விதமான சட்ட நடவடிக்கைகளை முன்னெடுக்கையில் நீதிமன்றத்தில் வச்சிருந்துட்டு உரிய பாதுகாப்போட அங்கனுகோல பெலச சிறைச்சாலைக்கு அவரை அனுப்பி வச்சுட்டு, அன்றைய தினம் இரவு அவர் சிறைச்சாலை கொடுத்த உணவை உட்கொள்ளையில் சரியான மன உளைச்சலுக்கு மத்தியில் எந்த உணவையும் உட்கொள்ளாது இருந்திருக்கிறார். 2வது நாள் மாத்தறை நீதவான் நீதிமன்றத்துக்கு விசாரணைக்காக அழைத்து வரப்பட்டிருந்தார். 1 மணித்தியாலத்திலேயே இந்த விசாரணை முடிஞ்சது. அதாவது அவருக்கு பிணை வழங்கையில் வரும் ஏப்ரல் மாதம் 3ஆம் தேதி வரைக்கும் அவரை உரிய பாதுகாப்பு கூட சிறையில் தடுத்து வைத்து விசாரணை செய்யுமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கு. கிட்டத்தட்ட அவர் மீது 9க்கும் மேற்பட்ட குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருக்கு. அந்த குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் தான் இனி விசாரணை நடக்க போகுது. இப்ப உரிய பாதுகாப்புகளோட அவர் தும்பர சிறைச்சாலையில தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறார். அதுவும் 2 மாடிகள் கொண்ட அந்த சிறைச்சாலையில மேலே இருக்கிற தனி அறையில தான் அவர் தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறார். 8 கைதிகளை வைக்கக்கூடிய அந்த அறை இவருக்காக மட்டுமே இப்போதைக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இப்படியாக தனி அறையில் உரிய பாதுகாப்போடு தடுத்து வைக்கப்பட்டிருக்கிற தேசபந்து தென்னக்கோன் இன்றையிலிருந்து சிறைச்சாலை வழங்குகிற உணவு தனக்கு வேண்டாம் என்று சொல்லிட்டார். அலர்ஜி ஒன்றும் இல்லை, பாதுகாப்பு பிரச்சனை தான். அதை ஏற்றுக்கொண்ட சிறைச்சாலை இன்றிலிருந்து அவருக்கான உணவை வீட்டிலிருந்து எடுத்து கொடுக்க உடன்பட்டிருக்கு. இந்த வழக்குகளின் போது இடம்பெற்ற பல முக்கியமான சுவாரஸ்யமான சம்பவங்களை தெற்கு ஊடகங்கள் வெளிப்படுத்தி இருக்கு. அதுல ஒன்று தேசபந்து தென்னக்கோன் அவர்கள் நீதிமன்றத்துக்கு கொண்டு வரப்பட்டதும் திருப்பி சிறைச்சாலைக்கு கொண்டு போனதும் தொடர்பானது. பொதுவாக இந்த மாதிரியான குற்றவாளிகள் சிறைச்சாலைக்கு அழைத்து வரப்படும் போது கைக்கு விலங்கு மாட்டி தான் கொண்டறிவிடும். ஆனா இவருக்கு ஒரு இடத்துலையும் விலங்கு மாட்டே இல்லையா. நீதிமன்றத்தினுடைய பிடியானையை மீறி நீதிமன்றத்தை அவமதிச்சு ஒழிச்சு திரிஞ்ச ஒரு குற்றவாளி எந்நேரமும் ஓடலாம் தானே. சாதாரண குற்றவாளிகளுக்கே கையில காலில எல்லாம் விலங்கு போட்டுதான் ஆஸ்பத்திரிக்கே கூட்டி கொண்டு போகிறேன். உதாரணத்துக்கு எங்களோட வெடுக்குநாரி மலை ஆதிசிவன் கோயில்ல கைது செய்யப்பட்ட அந்த 8 சந்தேக நபர்களையும் ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போகும்போது கூட அப்படியே ஆளையால் இணைச்சி பெரிய சங்கிலியால கட்டித்தான் கொண்டு போனது. அங்க மருத்துவமனையில அவை சிகிச்சை பெறும்போது கூட அப்படியே மருத்துவமனை கட்டிலோட பெரிய சங்கிலி போட்டு பிணைச்சு தான் சிகிச்சை அளிப்பு நடந்தது. ஆனா நீதிமன்றத்தை ஒரு 20 நாளா ஏமாத்தி தெரிஞ்ச ஒருத்தருக்கு விலங்கே மாட்டே இல்லை. ஆச்சரியமான விஷயம். அவற்றை மனித உரிமை பிரச்சனை தானே அது. கைதிகள் மனித உரிமைகள் மீறப்படாமல் நடத்த வேணும். எனவே விலங்குகள் போடக்கூடாது. அடுத்த விஷயம், இந்த சந்தேக நபர் தென்னக்கோன் அவர்கள் போலீஸ் காவலோடு தான் நீதிமன்றத்துக்கு அழைத்து வரப்பட்டிருந்தார். ஒரு இடத்துலையுமே அவர் புகைப்படத்தில் சிக்க இல்லை. இவரை எப்படியாவது கவர் பண்ண வேணும் என்று சொல்லி தெற்கு ஊடகங்கள் பரபரத்து கொண்டிருந்தன. முழு முயற்சியையும் எடுத்திருந்தன. அவர்கிட்ட ஒரு ஃபோட்டோ எடுத்துருவோம் என்று சொல்லி. ஏன்னா அவருடைய அந்த சிங்கம் போன்ற உருவத்திலான ஃபோட்டோ தான் எல்லா இடத்துலையுமே இருக்கு, எல்லா ஊடகங்களையுமே பிரசுரிக்கப்பட்டிருக்கு. அவர் குற்றம் செய்து நீதிமன்றத்துக்கு வாரதை காட்டுறதுக்கான ஃபோட்டோஸ் எதுவுமே இன்னும் வெளிவரையில்லை. ஆனால் அவர் ஒரு இடத்துலையுமே ஃபோட்டோவில் சிக்கல. நீதிமன்றத்துக்கு சிறைச்சாலை பஸ்ஸில் விரைக்க தான் அணிஞ்சிருந்த கோட்டை அப்படியே கலட்டி முகமெல்லாம் மூடித்தானா வந்தவர். அதே மாதிரி நீதிமன்றத்துக்குள்ள போய் வழக்கு முடிஞ்சோன்னு அதே மாதிரி மூடிக்கொண்டு ஆள் வெளியில போயிட்டு. இப்படியாக விலங்கு மாட்டப்படாதமைக்கும் அதே மாதிரி ஊடகங்களில் கண்ணில் சிக்காமல் அவரை கவனமாக சிறைச்சாலைக்கு கொண்டு போனமைக்கும் அவரின் காலத்தில் சில பல உதவிகளை பதவி உயர்வுகளை பெற்ற அதிகாரிகள் தானாம் காரணம். அவர்கள் இந்த விடயத்தில் மிகுந்த சிரத்தை எடுத்து முன்னாள் போலீஸ் மா அதிபரை சரியான விதத்தில் பாதுகாத்து வச்சிருக்கணுமா, அதாவது ஊடகங்களில் கண்ணில் படாமல். தெற்கில் கடந்த வாரம் பரபரப்பாக பேசப்பட்ட செய்தி ஒன்றின் முழுமையான வடிவத்தையும் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். இந்த தகவல்களை தந்துதவிய அனைத்து ஊடகங்களுக்கும், குறிப்பாக தமிழன் பத்திரிகைக்கும் நன்றிகள்.